சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ். இது பேசிக்காக பார்க்கறதுக்கு நல்ல பிரைட் கலரில் ஓல் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதோட அக்ரஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸோ இல்லை சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதுக்கான டேங்க் மேட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லெட்ஸ், சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ், அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ், அப்புறம் ஊரு சிக்லெட்ஸ், இந்த மாதிரி சிக்லெட்ஸ் கூட நீங்கள் கலந்து விடலாம். ஸோ இப்போ இந்த சிக்லெட்ஸ்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சஸ் வளரும். ஸோ இப்போ இந்த சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியான சிக்லெட்ஸ் தான். இதுக்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரையும் ஸ்லைட் ஹார்ட் வாட்டர், ஸ்லைட் அசிட்டிக் வாட்டர், இல்லை ஸ்லைட் பிராக்கிஷ் வாட்டர்லையும் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். ஸோ கைஸ் இந்த ப்ளூ அக்காரா ஃபேமிலியில் எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா பார்க்கறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். பாடி ஃபுல்லாகவே கலரேஷன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஆனல் ஃபின் டார்சல் ஃபின் வந்து நல்லா பாயிண்டடாக முடிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்காது. ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாயிண்டடாக முடிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும், ஃபீமேலோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 8 to 10 இயர்ஸ் வரையும் இருக்கும். மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபீடிங் எடுத்துரும். ஃபீடிங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக எல்லா விதமான பில்லட்ஸ், ஃப்ளெக்ஸ் எடுத்துரும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரா ஃபுட் கொடுத்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் ராக்கி செட்டப், ட்ரிஃப்ட் செட்டப், சம்டைம்ஸ் செமி பிளான்ட் அக்வேரியம்ல கூட இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். இந்த ஃபிஷஸ் வந்து ஒரு பேருன்னு சொல்லிட்டு வந்து ஆர்கனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேரை விட்டு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான். இந்த பாடியில் இருக்கிற கலர் இன்னும் நல்லா பிரைட்டாக நீங்கள் காட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ பக்கத்தில் நீங்கள் டேங்க் வச்சிருங்க. சன்லைட் வந்து இந்த ஃபிஷஸ் மேலே படும்போது இதோட கலர் இன்னும் நல்லா பாப்பப் ஆகி காட்டும். ஸோ இந்த ஃபிஷஸ் நார்மலாகவே நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் சன்லைட்டில் காட்டும் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஸ்லைட்டாக கிரீன் டெரர் மாதிரி இருந்தாலும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். நல்லா ஓல் ஷேப்பில் இருக்கும், நல்ல பிரைட் கலராக இருக்கும் கிரீன் டெரர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கைஸ் இந்த சிக்லெட்ஸ் பிகினர் சிக்லெட் அக்வேரியம் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லேர்னிங்ஸாக இருக்கும். என்னோட ஒப்பீனியனில் பிகினர்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.